கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஊராம் வீட்டின் நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? விவசாய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கில்ல, துப்புல்ல. தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தூர்வார வக்கில்ல, துப்புல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காருன்னு சாமானிய மனிதன் கேட்பானா, கேட்க மாட்டானா? எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு சார் காரு? அதுவும் ஒரு கார் குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபான்னா 234 எம்எல்ஏ, இதுக்கு மட்டுமே 50 கோடி ரூபா ஆகுது கார் வாங்க. இந்த கார் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய், 234 பேருக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 12 மாசத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 28 கோடி ரூபாய். 5 ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணா 140 கோடி. இந்த 140 கோடி இங்க ஒரு 50 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கான காருக்கு மட்டும் செலவினமாகும்.